தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தினர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணிவரன் முறைப்படுத்த கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அருகே தொடர் பட்டினி போராட்டத்தின் போது காவல்துறை கைது செய்தனர். சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தினர் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் பணி வரன்முறைப்படுத்த கோரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சங்கத்தின் மாநில தலைவர் சி. ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் தொடர் பட்டினி போராட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது, தினக்கூலி அடிப்படையில் 10 ஆண்டு பணி முடித்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள 1458 பணியாளர்களை காலம் வரை ஊதியத்தில் அரசு பணி நிரந்தரம் ஆணை பிறப்பிக்க வேண்டும். தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் 10 ஆண்டு பணி முடித்த பணியாளர்கள் கணக்கிட்டு பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டு காலமுறை ஊதியத்தில் அரசு பணி நிரந்தர ஆணை வழங்க வேண்டும். பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்கள் பட்டியல் அனைத்தும் அரசால் பரிந்துரைக்கப்பட்ட LAOC துறைக்கு பரிந்துரை செய்து பணியாணை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் நெடுஞ்சாலைத்துறை திருவள்ளுவர் கோட்டம் பணி செய்து NMR பணியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் உள்ள பணியாளர்களுக்கு பெயர் பட்டியல் அரசுக்கு அனுப்பப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என சங்கத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த மாபெரும் பட்டினி போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் எல். கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன், ஆர். கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர்கள், மாநில துணை செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பி எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர்.